பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் அழைப்புல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், உன் அழைப்பு நீ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அது என்னங்க அழைப்பு? அழைப்பு அப்படின்னா, எத்தனை பேர் உங்க தெருவில் இருக்காங்க? அவங்க எல்லாரும் கிறிஸ்டின்ஸா? அவங்களா சர்ச்சுக்கு போறாங்களா? ஏசப்பாவை தேடுறாங்களா? கிடையாது தானே. ஆனா நீங்க ஏசப்பாவை தேடுறீங்க, நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவருக்கு உண்மையா இந்த உலகத்துல வாழ்றீங்கல்ல. எத்தனையோ பேர் நீங்க சர்ச்சுக்கு போக கூடாது, ஏசப்பா தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நீங்க ரகசிய கிறிஸ்துவரா ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றீங்கன்னா, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை அழைச்சிருக்கேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ எனக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தாங்க சொல்றாரு. அது என்னங்க ஊழியம்? ஊழியனா பாஸ்ட் ஆகணுமா? கிடையாதுங்க. ஏசப்பா சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்க சொல்றாருங்க. நீங்க புறப்பட்டு போங்க, சகல எல்லாத்தையும் சீச்சரா மாத்துக்கன்னு சொல்றாரு. சீச்சரா மாத்திரம் என்ன பண்ணணும்? ஏசப்பா பத்தி நம்ம 4 பேர்கிட்ட போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்க தெருவுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க தெருவில் இருக்க மக்கள் ரசிக்கப்படுறதுக்கு, உங்க வீட்டில் இருக்க மக்கள் ரசிக்கப்படுறதுக்கு ஏசப்பா உங்களை பொறுப்பா வச்சுக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஜனங்கள் எல்லாரும் ரசிக்க பண்றதுக்காக நீங்க பிரயாசம் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை